பிரிவு உண்மைய புரிய வைக்கும். காதல் நம்மளே கண்டுபிடிக்கும். வேலண்டைன்ஸ் டே வரும்போது உலகமே ஒரு கேள்வியை கேட்கும், உனக்கு யாரு இருக்கான்னு. ஆனா அதை விட ரொம்ப ஆழமா நம்ம மனசு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இப்படி தனிமை இருக்கு? ஏன் இப்படி இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றோம்? இந்த கேள்விக்கு பதில் ஒரு லவ் ஸ்டோரியில இல்ல. இந்த கேள்விக்கு பதில் ராதா கிருஷ்ணா கிட்ட இருக்கு. இது ராதா கிருஷ்ணா பிலாசபில இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு கதை. இந்த கதை ஸ்பிரிச்சுவல், டீப், ஸ்டில் ரொமான்டிக், பட் சீக்ரெட் ரொமான்ஸ். அண்ட் இந்த மாதிரி யூனிக்கான வீடியோஸ் என்ஜாய் பண்ணணுமா? சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் பெல் பட்டனும் தட்டிடுங்க, அப்பதான் சீக்கிரமா வந்து சேரும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எஸ், சூப்பர். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் சினாரியோ, ராதாஸ் குவெஸ்டன். ஒரு அமைதியான ராத்திரி. ராதா கிருஷ்ணாவை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறாங்க. நீங்க கடவுள்னு சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாம் இருக்கிறவர், உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லுவாங்க, உள்ளத்துல எந்த குறையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுங்க கிருஷ்ணா, ஏன் என் அன்பு வேணும்? ஏன் இரவு நடுவில் என் பேரை கூப்பிடுறீங்க? ஏன் நான் இல்லைன்னா உங்களுக்கு வலி இருக்கு? நீங்க பூரணம்னா நான் ஏன் முக்கியம்? இது ராதாவோட கேள்வி இல்லை, நம்ம எல்லாருடைய கேள்வி. கிருஷ்ணா இத கேட்டு சிரிச்சார். அது சிரிப்பு இல்லை, ஒரு புரிதல். அவரே சொன்னார், ராதா, நீ பூரணத்தை பார்க்கற, ஆனா அத சுமந்திருக்கும் பாரத்தை நீ பார்க்கல. ஒரு விளக்க நினைச்சு பார். அந்த உலகத்துல இருட்டே இல்லை. விளக்கு வெளிச்சமா இருக்கும், ஆனா அதுதான் வெளிச்சம்னு அதே தெரிஞ்சுக்காது. இல்ல, ஒரு ராஜா இருக்கான்னு நினைச்சுக்கோ, உலகத்திலேயே அழகான ராஜா. ஆனா அங்க மிரரே இல்லை. அவன் இருக்கிறான், ஆனா அவன் யாருன்னு அவன் பார்க்க முடியல. ஒன்றாக இருப்பதே அமைதி, ஆனால் ஒன்றாக மட்டுமே இருப்பது தனிமையும் கூட என்றார் கிருஷ்ணர். காதல் ஏன் இருக்குன்னு கேட்டப்போ அதான் கிருஷ்ணா சொன்னாரு, நான் ஒரு பைத்தியம் பண்ணினேன்னு உலகத்துக்கு தோணும், ஆனா அது பைத்தியம் இல்லை, அது அன்பு. நான் 2 ஆனேன், குறைனால இல்லை, பூரணம் ரொம்ப பெருசா இருந்ததால. சர்க்கரை தன்னைத்தானே சுவைக்க முடியாது, அதுக்கு நாக்கு தேவை. அன்பு தன்னைத்தானே அள்ளி கட்டி பிடிக்க முடியாது, அதுக்கு இன்னொருவர் தேவை. ராதா, நீ சின்னது இல்லை, நீ மிரர். நான் என் ஆன்மாவை உன்கிட்ட பார்க்கிறேன். கிருஷ்ணா வேற லெவல். பெயின் அண்ட் செப்பரேஷன். அப்போ ராதா கேட்டாள், அப்போ என் வலி எல்லாம் உங்கள் விளையாட்டா? கிருஷ்ணா அமைதியா சொன்னார், ஒரு புல்லாங்குழலை நினைச்சுக்கோ. சத்தம் வரணும்னா அது காலியா இருக்கணும், மூச்சு பிரியணும், டென்ஷன் இருக்கணும். உனக்கு வர்ற அந்த ஏக்கம், லாங்கிங், மிஸ் பண்ற வலி, அது வீக்னஸ் இல்லை, அது சங்கீதம், மியூசிக். கூஸ் பம்ஸ் ப்ரோ. கேட்கிற எனக்கே இப்படி இருக்குன்னா ராதைக்கு எப்படி இருந்திருக்கும்? வேலண்டைன் மொமெண்ட் செக்மெண்ட். நான் இருக்க உன் அன்பு தேவையில்லைன்னு கிருஷ்ணா சொன்னாரு. நான் அமைதியா இருக்க முடியும், ஆனா வாழ, ஆட, ரசிக்க, அதுக்கு உன் அன்பு வேணும். நான் பொன், நீ ஆபரணம். நீ இல்லைன்னா நான் இருட்டுல இருக்கிற மெட்டல் மட்டும். நீ இருந்தா நான் கலை, ஆர்ட். இப்போ கதை விட்டு உங்க வாழ்க்கைக்கு வாங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேல உங்க மனசுல இருக்கிற அந்த காலித்தனம், எம்டினஸ், அந்த ஏதோ மிஸ்ஸிங் ஃபீல், அது தப்பு இல்லை, அது நீங்க வீக்குன்னு அர்த்தம் இல்லை. அது என்ன தெரியுமா? உங்க ஏக்கம்,
உங்க குறை இல்லை, அது உங்க தெய்வீகம், டிவினிட்டி. நீங்க தேடுற அதே உங்களையும் தேடுது. உபனிஷத் சொல்லுது. ப்ரோ, உபனிஷத்னா என்ன? இந்த கொஸ்டின் கேட்கவும் கொடுத்து வச்சிருக்கணும். உபனிஷத்து டீச்சர்ல இருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அமைதியாக கடந்து வரும் ஒரு பாடம். இது ரெகுலர் ஸ்கூல் காலேஜ் மாதிரி இல்லை. இது சைலன்ஸ்ல, ட்ரஸ்ட்ல நடக்கிற ஒரு ஜேர்னி. உபனிஷத்கள்னா நம்ம யாருன்னு திரும்ப நினைவுபடுத்துற உரையாடல்கள். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உபனிஷத் சொல்றது என்னன்னா, நீங்க தேடுற உண்மை உங்க உள்ளேயே இருக்கு. இது உபனிஷத். ஓகே, இப்போ இந்த வீடியோல உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, தத்துவம் அசி, நீ அதுதான், யூ ஆர் தட். நீ வாசல்ல நிக்கிற பெக்கர் இல்ல, நீ மிரர் கிரியேட் பண்ணின ராஜா. தேடுற மனசும் தேடப்படுற பொருளும் ரெண்டும் ஒன்றுதான். இந்த வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு அன்பு தேவைன்னு உங்க மனசை ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்க ஏக்கம், லாங்கிங்க வீக்னஸ்ன்னு நினைக்காதீங்க. அது கடவுள் தன்னைத்தான் கூப்பிட்ட சத்தம். நீ தேவை, நீ அன்போட தாங்கப்பட்டு இருக்க, நீ இன்ஃபினிட்டியோட மூச்சு. வாங்க, காதல் இருந்தாலும் காதல் இல்லைனாலும் நமக்கு தேவையான காதலை உலகத்துல நாம தான் உருவாக்கணும். நம்பிக்கையோடு லெட்ஸ் கிரியேட் சம் ஸ்பார்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. யாருக்கு அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். லவ் யூ ஆல். பாய் பாய். Love isn't enough when it's poured blindly, but when it can withstand being questioned, love is enough. கண்ணை மூடி ஊற்றப்படும் காதல் போதாது. கேள்விகள் எழும்பும் போதும் அவற்றை தாங்கி நிற்கும் காதலே போதுமானது.